அத்தனைக்கும் ஆசைப்படு என்பதை விட அத்தனையும் பார்த்து பொறாமைப்படு என்று இப்பொழுது மாற்றிக்கொள்ளலாம். ஒருத்தனுக்கு திறமை இருக்குது, அவன் நிரூபிக்கிறானோ வெளிப்படுத்துகிறானோ அவன் மீது பொறாமை கொள்வது, தேவையில்லாது பேசுவது, கேலி பேசுவது, கிண்டல் செய்வது, ஏளனம் செய்வது. ஒருவன் திறமையை காட்டும் பொழுது அது ஏளனம் செய்தால் அவன் திறமை காட்டுபவன் தான். ஏளனம் செய்வன் தான் கேலிக்குரியவன், ஏளனம் செய்பவன் தான் காய்க்குரியவன், ஏளனம் செய்பவன் தான் கிண்டலுக்குரியவன். எண்ணிப்பார் தெரியும் ஒருவனை ஏன் நாம் கலாய்க்கிறோம் என்று. உனக்குள் அதில் புரிதல் இருக்கிறதா, அனுபவம் இருக்கிறதா, திறமை இருக்கிறதா, நேக் இருக்கிறதா, நுணுக்கம் இருக்கிறதா என்னென்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த கேவலத்துக்குரியவன் நீதான், வேற யாரும் அல்ல. நன்றி.